ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா Node.js வந்து லினக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி Node.js அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா டவுன்லோட் நோட் LTS அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா LTS வெர்ஷன், அதாவது லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மாக ஸ்டேபிளான ஒரு வெர்ஷனாக இருக்கும். உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை லேட்டஸ்ட்டு வெர்ஷன், அதை கூட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற வெர்ஷன் என்ன நினச்சிங்கன்னா அந்த பேக்கேஜ் மேனேஜரை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரீபில்ட் பைனரிஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான வெர்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து காட்டிடும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக இருக்கக்கூடிய வெர்ஷனை செலக்ட் பண்ணி டவுன்லோட் Node.js அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து டாக்குமெண்ட்ஸில் போய்ட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், .xz அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம டெர்மினலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை அவங்க டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ சிடி டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா சிடி டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்எஸ் அப்படின்றத கமாண்டை யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த .xz ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதை அப்படியே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு -xf அப்புறம் இந்த ஃபைல் நேம் போட்டுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் போய்ட்டு எல்எஸ் அப்படின்ற கமாண்டை போட்டேன் அப்படின்னா ஸோ அதே பேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த .xz இல்லாமல் ஒரு ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லாமே உள்ளே இருக்கும். இப்போ நான் இதை வந்து காப்பி பண்ணி இதுக்குள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. எல்எஸ், ஸோ இதுக்குள்ளே பின் ஃபோல்டர் இன்க்ளூட் லிப் இந்த இது இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு வந்து முக்கியமான விஷயம். இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்கன்னா சிடி ஸ்பேஸ் $. கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அதோட ரூட் ஃபோல்டருக்கு வந்துடும். அதாவது டாக்குமெண்ட்ஸ்க்கோ இல்லை டவுன்லோட்ஸ்க்கோ வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபோல்டரை நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா MV அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராக்ட் ஆன அதோட நேமு டில்ட் சிம்பிள் 1க்கு வந்து பார்த்தா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், அதுதான் வந்து இந்த டில்ட் சிம்பிள். அதுக்கப்புறம் /Node.js. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்லாம் இருக்கு இல்லையா, இந்த பின்னு இன்க்ளூட் லிப்பு இது எல்லாத்தையுமே வந்து ரூட் ஃபோல்டரில் Node.js அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து போட்டுரு அப்படின்னு சொல்கிறதுக்காக அர்த்தம். ஸோ இதை என்டர் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ என்னோடய ஃபைல் மேனேஜரில் போயிட்டு ஹோமில் போனேன் அப்படின்னா Node.js அப்படின்ற ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்குள்ளே எனக்கு இந்த பைனரி இன்க்ளூட் எல்லா ஃபோல்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ நான் போயிட்டு நோடை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னா எனக்கு வேலை செய்ய மாட்டேது. ஸோ நம்ம எல்லாமே பண்ணினாலும் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், அதுதான் வந்து பேத் ஆட் பண்ணுறது. ஸோ பேத் ஆட் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நோடு வேலை செய்யும். மற்றபடி வேறு எங்கேயுமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த பேத்தை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். பேத்தை ஆட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ரூட் டெர்மினலுக்கு வந்துடுங்க. வந்துட்டு nano.bash rc டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு நானோ அப்படின்ற எடிட்டரில். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு லைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதான் வந்து எக்ஸ்போர்ட் path $$ path : இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த Node.jsன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, இந்த ஃபோல்டர் இதோட பின் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த பேத்தை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. Ctrl+S and Ctrl+X எக்ஸிட் ஆகிரும். இப்போ நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்போ நோடு அப்படின்றது வேலை செய்யும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நோடு கரெக்டாக வேலை செய்யுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், சிம்பிளான ஒரு ப்ராசஸ். Node.js வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்.